விஜய் தேவர்கண்டா அவர்களோட கிங்டம். ஸோ இந்த ஒரு படம் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆன அந்த ஒரு டைம் தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக அமைஞ்சது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரெட்ரோ அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுவும் எல்லாருக்கிட்டையும் அடி தான் வாங்குச்சு. பட் அந்த படத்தை அப்படியே உல்ட்டாவாக எடுத்து வச்ச படம் தான் இந்த ஒரு படம் கிங்டம். ஸோ இப்போ நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஒரு சேச்சுரேட்டட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். எப்படி பல சாங்குகள் கேட்கும்போது ஆல்ரெடி பார்த்த சாங்குகள் மாதிரி இருக்குதோ அதே மாதிரி தான் இப்போ வர கதைகளும் ஆல்ரெடி இருக்க கதைகள் மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்டில் சரி படத்துக்குள்ள போயாச்சு தியேட்டருக்குள்ள உட்காந்துட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலே இந்த ஒரு கதை அப்படிங்கிறது நம்ம பிரேக் பண்ணக்கூடிய கதை அமைதி அப்படின்னு தெரிஞ்சாலே சரி ஓகே இந்த படத்தை வந்துட்டு ஃபுல்லா நம்மளை பார்க்க வைக்கிறாங்களா அப்படிங்கிற சேலஞ்ச் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு தான் ஆசைப்படுறோம். அதுல வின் பண்றாங்களா இல்லையா, அப்படி வின் பண்ற படங்கள் ஜெயிச்சிருது. ஈவன் நம்ம பார்த்து பழகி போன கதைகளா இருந்தாலுமே. ஸோ அந்த வகையில இந்த ஒரு படம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்பவே பார்த்து பழகி போன ஒரு புளிச்ச கதையை தான் மறுபடியும் எடுத்து வச்சிருக்காங்க. புதுசா பெருசா இந்த படத்துல எதுவுமே கிடையாது. பட் ஸ்டில் அந்த கிளைமேக்ஸ்ல நம்மளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அந்த இடத்துல வின் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா அந்த இடத்துல தோல்வி தான் போயிருக்காங்க. எனக்கு மொத்த படத்துலயுமே அந்த கிளைமேக்ஸ்ல அடுத்த படத்துக்கு நான் லீட் கொடுக்குற விஷயங்கிறது அழகாவே வந்து இருந்துச்சு. பட் ஆனாலுமே இந்த ஒரு டேரக்டர் கிட்ட இப்படிப்பட்ட ஒரு படத்தை எதிர்பார்க்கல. ஜெர்சி அப்படிங்கிற அழகான படத்தை கொடுத்துட்டீங்க, எப்படி ஒரு முக்கியமான படம் கொடுத்தீங்க அப்படின்ற டிசப்பாயின்மெண்ட் எல்லா ஆடியன்ஸ் மத்தியிலும் இருக்கு. ஸோ எனக்கும் அதே விஷயம் இருக்கு. ஸோ நீங்க கிங்டம் பார்த்துட்டீங்க இல்ல பார்க்கல அப்படிங்கிறத பத்தி நான் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. சில பேருக்கு பிடிச்சிருக்கும், ஏன் பிடிச்சது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.